ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரசகுல்லா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 லிட்டர் பேக்கெட் பால் எடுத்து காய்ச்சுங்க. பால் பொங்கி வரும்போது 1/2 எலுமிச்சப்பழம் எடுத்து பிழிஞ்சு விடணும். அப்போ தான் பால் வந்து திரிஞ்சு வரும். அதில் இருக்க பன்னீர் எடுத்து தான் ரசகுல்லா செய்ய போகிறோம். பால் பொங்கினோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. உடனே வந்து நம்ம வந்து லெமன் புழிஞ்சு விடணும். அப்போ தான் வந்து பால் நல்லா திரிஞ்சு வரும். லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறிட்டே இருங்க. அப்போ தான் பால் திரிஞ்சு வரும். பாருங்க, இதே போல் நல்லா கிளறுங்க. பாருங்க, நல்லா பால் திரிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு பாத்திரத்தில் நல்ல வெள்ளை துணி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதை வடிகட்டலாம். பாருங்கள், பன்னீர் நல்லா திரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது இதை எடுத்து இன்னொரு பவுலில் வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம தண்ணி அப்படியே போட போகிறதில்ல, தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி தான் போட போகிறோம். ஏன்னா இதில் லெமன் புழிஞ்சு விட்டுருக்கேன் இல்லையா, புளிப்பு இருக்கும். அதனால் வந்து இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க தண்ணி விட்டு. இப்போது நல்லா வடிகட்டிக்கோங்க. சுத்தமாக ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பன்னீர் எடுத்து மிக்சியில் போட்டு 2 சுற்றி விடலாம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக வரும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. தொட்டு பார்க்கும் போதே நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்கணும். இப்போ அரைச்சி வச்ச பன்னீரை வேறு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. இதை உருண்டை பிடிக்கலாம். கையில் கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் ரசகுல்லா வேணுமோ அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ்க்காக மாவு எடுத்துக்கோங்க. நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. இதே போல் எல்லா பன்னீரும் எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பன்னீரும் உருட்டி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பாவுக்கு ரெடி பண்ணலாம். அதுக்கு 3/4 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. ஏன்னா ரசகுல்லா வேகும் போது அகலமான பாத்திரத்தில் இருந்தால் தான் நல்லா வேகும். ஒரு 3/4 கப்பு வந்து சர்க்கரைக்கு 1 கப் வாட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ இது கொதிக்கிட்டோம். இப்போ இந்த பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு மூடி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து வேகும் போது நல்லா தாராளமாக வேகும். இப்போது தண்ணி கொதிச்சிருச்சு. அடுப்பு வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து இது வேகிற வரைக்கும் அடுப்பு வந்து கம்மியாக தான் இருக்கணும். இப்போது இந்த ரசகுல்லா எடுத்து இதில் போடுங்க. இப்போ எல்லாம் போட்ட பிறகு இது வந்து 15 நிமிஷம் வேகணும். நம்ம மூடி வச்சிடலாம். ஆனால் வந்து நம்ம 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எதுக்காக 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணணும்னா, சக்கரை தண்ணி ஊற்றிருக்கேன் இல்லையா, இது வந்து பாகாக மாறிடக்கூடாது. அதனால் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கணும். இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரசகுல்லா நல்லா வெந்திருக்கு. இப்போ சாஃப்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஸ்வீட்டான ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஆறின பிறகு சாப்பிடுங்க. சக்கரை தண்ணியோடு இருக்கட்டும். அப்படி பருமானா தான் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள்.